Nonsense Presents நிமிரும் எதிர்காலம் co-presented by Aditya College of Arts and Science. வணக்கம், என் பேர் கார்த்திக் கோன்சால்வேஸ். ஆண்டர்ப்ரனராக இருக்கேன். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் படிக்கிற மாதிரி 10th 12th ஜென்ரலாக முடிச்சுட்டு அப்போ வந்து ஐடி பயங்கர பீக்காக இருந்துச்சு. ஸோ நாமளும் ஒரு ஐடி சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து பிஎஸ்சி ஐடி வந்து நான் படிச்சிருந்தேன் ஒரு காலேஜில். அதுக்கப்புறம் அப்போ வந்து நான் அந்த காலேஜ்லேயே அதிகமான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நான் தான் வாங்கினேன். நியர்லி ஒரு 12 to 13 கம்பெனிஸ், 13 MNCs வந்து நான் வந்து ப்ளேஸ் ஆகிருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு தாட் என்ன, நம்ம யூஜியில் வேறு விஷயம் படிக்கணும்னு நினச்சோம். பட் அப்போ வந்து இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி ப்ரெஷர் இருக்குமோ அந்த மாதிரி ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. ஐயோ எல்லோரும் இது சொல்கிறாங்களே, நம்ம வேறு ஏதாச்சும் சொல்லி ஏமாந்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நம்மளுக்கு ஒரு பேக்கப் கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படின்றக்காகவே அந்த கோர்ஸை படித்தாச்சு. அதுக்கப்புறம் சார் பிஜி படிச்சிடலாம், எதுக்கு எப்போயே வேலைக்கு போய்ட்டு, வேலை எப்போ சேர்ந்திங்கன்னா காலம் ஃபுல்லாக வேலைன்றது பண்ண தான் போகிறோம். பட் எஜுகேஷனுக்கு நிறையா டைம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்து அப்போ தான் வந்துச்சு. அந்த 2 வருஷம் மிஞ்சி போனால் அந்த 2 வருஷத்துக்கு நீங்கள் பெருசாக சம்பாரித்து ஒரு ஆடி வாங்கிட போகிறதில்ல யாரும். ஸோ அதனால் அந்த 2 வருஷத்தை படிச்சிடலாமே, படித்தா இனி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், இனி பெரிய சம்பளத்துக்கே நம்ம வேலைக்கு சேரலாம்ல. ஸோ அந்த தாட் ப்ராசஸில் நான் வந்து எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயும் நல்ல டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகி யூனிவர்சிட்டி ரேங்க்கே வந்து வந்துருந்துச்சு. யூஜி வந்து அந்தளவுக்கு யூனிவர்சிட்டி ரேங்க்கெல்லாம் சொல்ல முடியாது, சும்மா அப்படியே படித்து ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். பட் இது வரும் அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் யூஜிக்கு போட்ட கான்சன்ட்ரேஷனை கூட நான் பிஜிக்கு பண்ணலை, அதுதான் உண்மை. யூஜியில் அவ்வளோ படித்தோம், பட் நம்மளுக்கு பிடிச்ச விஷயன்றது இல்லாமல் எதையோ ஒன்று படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம். அப்படின்றப்போ அதுக்கான ரிசல்ட் என்ன, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கண்டுக்காம விட்டாலும் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றத வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணுச்சு. அது முடிச்சு நான் எம்ஃபில் வந்து பண்ணேன், எம்ஃபில் கம்யூனிகேஷன். ஸோ அதுவும் வந்து பண்ணும்போது எல்லாருமே டேரெக்டாக பிஹெச்டி ஜாயின் பண்ணிடுங்களேன் அப்படின்னாங்க. பிஹெச்டி ஒரு பெரிய ப்ராசஸ், அப்படியே போய்கிட்டே இருக்கும். பட் எம்ஃபில்க்கும் பிஹெச்டிக்கும் ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான், சிஇடி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி தான் இதுக்கும் போகணும் அதுக்கும் போகணும். அதே மாதிரி எழுதியாச்சு, சரி எம்ஃபிலே ஜாயின் பண்ணிடுவோம், எம்ஃபில் முடிச்சு பிஹெச்டி போயிடலாம், எதுக்கு அப்படியே ஒரு ஜம்ப் அடித்து போகணும் அப்படின்றக்காக எம்ஃபில் பண்ணோம். இன்றைக்கி கரண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசிஸில் எம்ஃபில்ற ஒரு கோர்ஸ் இனிமேல் இல்லை அப்படின்றது ஒரு நியூஸாக வந்திருக்கு. ஸோ அப்போ படித்தவங்க இப்போ எப்படி சொல்லுவாங்க, நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் சொல்லுவாங்க, அந்த காலத்து பியூசி நாங்கள் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி இப்போ ஒரு காலத்தில் நான் சொல்லிக்கணும் போல், நான் அந்த காலத்து எம்ஃபில்லுங்க அப்படின்னு. இப்போ டேரெக்டாக பிஹெச்டி தான் இருக்கும் போல் இனிமேல், அந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் வந்து மாறிட்டே தான் இருக்கும். அதனால் எஸ்பெஷலி என்னுடைய அட்வைஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் as well as பேரண்ட்ஸ் என்னென்னா, ஒரு காலேஜ் தான் நம்மளுக்கு வந்து நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்றது வந்து நீங்கள் அந்த காலேஜை மட்டும் ஓவராலாக பார்த்து முடிவு பண்ணக்கூடாது. என்றைக்குமே என்ன கோர்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்குறோம், அந்த காலேஜில் கார்டன் இருக்கா, அந்த காலேஜில் இது இருக்கா அப்படின்றது தான் நம்ம இது ஹால் எப்படி இருக்குன்றதை பார்க்குறோமே தவிர, அங்கே என்ன டீச்சர்ஸ் சொல்லித்தராங்க அப்படின்ட்டு யாராச்சும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான், கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ எந்த காலேஜாக வேணால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா எல்லா காலேஜுமே எல்லா கோர்ஸுமே வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த சோ கால்டு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்றக்காக வாப்பா தம்பி நீங்கள் வந்து நீ கூகுளில் ஜாயின் பண்ணிக்கோ, இங்கே வா நீ ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணிக்கோன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அதுதான் வந்து அங்கே கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு இடமா இருக்க போகுது. அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு பேர் சொல்ல முடியாத ஒரு காலேஜில் கூட நீங்கள் படிங்க. அந்த காலத்திலேயே நீ அந்த காலேஜா, நான் கெத்து மச்சி, நீ யூயோ நீ இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க பூரா பின்னாடி வந்து கஷ்டப்படுறாங்க. டொனேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நிறைய போய் சம்மந்தமே இல்லாமல் கொட்டிடுறாங்க. பேரண்ட்ஸ் பையன் இதில் படித்தா தான் அவனோட லைஃபே நிற்கும் அப்படின்ட்டு ஆடெல்லாம் பார்த்து கொண்டு போய் கொட்டிடுறாங்க.
பட் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. இந்த டொனேஷன்ற காசை நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்பெண்ட் பண்ணி யாருக்காச்சும் கொடுக்குறீங்களே, அதை எய்தர் இட்ஸ் ஸ்கூல் ஆர் காலேஜ், எல்லாத்துக்கும் அந்த காமனாக நான் சொல்கிறேன். அப்படி போய் டொனேஷன்ஸ் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அப்படி பேர் சொல்லக்கூடிய ஒரு காலேஜில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்க்காதீங்க. அந்த டொனேஷன் நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறீங்களே, அதுக்கு வேறு பேர் வச்சுருப்பாங்க, பட் பேசிக்கான பேர் டொனேஷன் தான் இருக்கும். அதுக்கு இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாயோ 5 லட்ச ரூபாயோ 3 லட்ச ரூபாயோ ஏதோ ஒன்று கொடுத்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அதை அப்போ கொடுத்து ஜாயின் பண்ணாதீங்க. அது ஜாயின் பண்ணிட்டீங்க, அந்த காலேஜில் படித்தேன்றக்காக உங்கள் கூட ஒரு 50 பேர் படிப்பான், அவனும் போய் அதே கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியுமா? நீங்கள் நினச்ச ட்ரீம் கம்பெனியில் அந்த கம்பெனிக்கு காலேஜுக்கே ஒருத்தன் தான் எடுத்துகிட்டு போவான். சில கம்பெனியில் வந்து ஆன் கேம்பஸ் இருக்குன்றக்காகவே காலேஜில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஆன் கேம்பஸ் வரும் தான், ஆனால் இந்த காலேஜில் 5000 பேர் படிக்கலாம், 10,000 பேர் படிக்கலாம். 10,000 பேர்த்தில் யார் அந்த பெஸ்ட்டான பர்சனோ அவங்கள தான் தூக்கிட்டு போவாங்களே தவிர எல்லாத்தையும் இந்த காலேஜில் படிச்சிருக்கியா நீ சூப்பர்ப்பா அப்படின்னு இந்த கோர்ஸ் படிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த கான்செப்டுக்குள்ளே போய் எல்லோரும் மாட்டிக்காதுங்க. அதே கேபிட்டேஷன் ஃபீஸ் நீங்கள் என்ன கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்களோ அதை பத்திரமா வைங்க. வச்சு உங்களுடைய பையனோ பொண்ணோ படித்து வெளியே வருவாங்க இல்லைங்களா, அப்போ அவங்க வேலைக்கு அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும் அப்படின்னா அந்த இதை அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுங்க. ஓகேவா? நீங்கள் அவங்களோட ஆண்டர்ப்ரனராக மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுங்க. அவங்க நெக்ஸ்ட்டு கோர்ஸ் படிக்கணும், பிஜி அப்படி படிக்கிறாங்கன்னா அதை வந்து ஒரு யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நேற்று கூட ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஒரு கோல்டு வந்து அந்த காலத்தில் 1 கிலோ கோல்டு இருந்தால் என்ன கிடைக்கும்? மாருதி 800. அடுத்து கொஞ்சம் காலம் கழிச்சு 1 கிலோ கோல்டு இருந்தால் இது செடான் கிளாஸ் ஒரு கார் வாங்கலாம். இப்போ 1 கிலோ கோல்டு இருந்தால் 4 ஆடி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கோல்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம் போல். இப்போ நம்ம இதில் படித்ததுக்கு எஜுகேஷனோட ஸ்டாண்டர்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்றது சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டி விட்டுருப்பாங்க, யாரோ பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தா வாடகையாச்சும் வந்துட்டு இருக்கும். இந்த நீங்கள் கேபிட்டேஷன் கொடுத்து வச்ச காசை உங்கள் பையனுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இப்போ எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் டைம்லலாம் ரெசெஷன் அப்படின்றது முதல்ல தான் ரெசெஷன்ன்ற ஒரு பீரியட் வந்து வரும். என்ன படிச்சிங்கனாலும் சரி, என்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்கனாலும் சரி, ரெசெஷன் டைம் வந்துருச்சு அப்படின்னா பாதிக்கு பாதி அப்படியே செக் ஆஃப் பண்ணிடுவாங்க, தூக்கி வீசிடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ பேத்துக்கு வேலை இல்லாமல் போகும், இவ்வளோ பேத்துக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு அந்த கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு சம்பளம் காசு இருக்கணுமே. ஸோ அந்த சுச்சுவேஷனும் இப்போ நிறையா நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அவசரப்பட்டு பேர் சொல்லணும் அப்படின்றக்காக போய் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வருஷம் சுற்றணுன்றக்காக தயவு செஞ்சு போய் ஏதாச்சும் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதுங்க. இதே விஷயத்த நீங்கள் அந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ், பர்டிகுலர் கோர்ஸ் இந்த காலேஜில் மட்டும்தான் இருக்கா, நான் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, தைரியமாக போய் அங்கே நீங்கள் எடுத்து படிக்கலாம். எஜுகேஷன் வந்து சிஸ்டம் மாறிட்டே வரும் எப்போவா இருந்தாலும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணுன்னா யூஜி கோர்ஸ் வந்து இப்போ 4 வருஷம் கேட்கும் போதே உங்களுக்கு ஷாக்காக இருக்குல்ல. இப்போ கரண்ட் பாலிசிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எஜுகேஷன் பாலிசிஸில் யூஜி கோர்ஸ் 4 வருஷம். இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு முக்கி நம்மளை ப்ரெஷர் ஆக்கி ரிலேட்டிவிட்டி போல, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எங்கே நீங்கள் சுற்றிட்டு இருக்க, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஏன் படத்துக்கு வர அப்படின்னு 12th கிடையாது அப்படின்ட்டாங்க. இனிமேல் 11th வரைக்கும் தான், அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் வந்து நீங்கள் யூஜி படிப்பீங்க. இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இது வந்து எஜுகேஷன் பாலிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இனி எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இதை அப்ளை பண்ண போகிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இப்படின்றதெல்லாம் இனி கொஸ்டின் மார்க் தான். பட் இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் மாறிட்டே தான் வரும். ஸோ அதனால் உங்களோட ப்ரெஷரை தூக்கிட்டு போய் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் கொள்ளக்கூடிய ஒரு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை 10th 11th கொண்டு போய் வாப்பா நீ 1200 வாங்கியிருக்க, 1200க்கு 1100க்கு எனக்கு வாங்கிக்காவா, நீங்கள் ஸ்கூல் யூஆர் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி தான் யாருமே எடுத்துக்குவாங்களே தவிர, ஜஸ்ட் பாஸ் தான் இருக்கியா பரவாயில்ல, நான் தான் பெஸ்ட்டு ஸ்கூல், உன்னை 10th நீ ஜஸ்ட் பாஸ் வாங்கியிருக்கியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நான் 12th வந்து உன்னை நான் வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்க வைக்கிறேன் அப்படின்றக்காக வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுக்க மாட்டுறீங்க. ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி நீங்கள் 11th 12th நடத்துனீங்கன்னா பெஸ்ட் ஸ்கூலாக தான் அது வரும். கரெக்டாக? இப்போ நீங்கள் பெஸ்ட்டு ஸ்கூல் அப்படின்றதுக்கு உண்மையான தகுதி என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒன்றுமே படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட், ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், இல்லை ஃபெயில் ஆகி ரீஎக்ஸாம் எழுதி வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் திருப்பி எடுத்துக்கிட்டீங்க, அப்படி அவனை வந்து நீங்கள் ஸ்டேட் ரேங்க் வாங்க வச்சிங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட். இதுதான் எஜுகேஷன் சிஸ்டமாக நார்மலாக இருந்திருக்க வேண்டியது. ஸோ இது வந்து இவங்களோட தப்பு மட்டும் கிடையாது. ஒரு சில விஷயம் ப்ரைவேட்டைசேஷன் ஆகவே கூடாது, ஒரு சில விஷயம் கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், மெடிசன், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கணும்.
ஸோ அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டு வந்து நம்ம சைடில் வந்து ஒரு சில இதை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிட்டோம். ப்ரைவேட்டே வச்சுருக்க ஒரு இதெல்லாம் லிக்கரு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் கவர்மெண்ட்டாகவும் சில நேரத்துக்கு நடக்குது. ஸோ அதனால் தப்பு வந்து நம்மளை மட்டும் கை காட்ட முடியாது, ஸோ சொசைட்டியும் திருப்பி கை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக அதான் இருக்குது. ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இது வந்து டெம்பரவரி ஒரு ஃபேஸ் தான். இவ்வளோ இந்த மாதிரி நிறையா இது பார்த்துருக்காங்க. உங்களை தாத்தா பாட்டி காலத்துலலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்து பழகிக்கணும். ஒரு கேமலோட லைஃப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து பழகிட்டா போதும். சேர்த்து வச்சுக்கோ, அப்புறம் கொஞ்சமாக தண்ணியாக கிடைக்கும் போது டெசர்ட்டில் எங்கே தண்ணி கிடைக்கிதோ சேர்த்து வச்சுக்கோம் ஹம்பில், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான். ஸோ சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பெருசாக வந்து சொல்லி கிடைக்கிறதெல்லாம் இஎம்ஐயில் போட்டு வாங்கு, நெக்ஸ்ட் மந்த் இஎம்ஐ கட்ட முடியலன்னா முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்தவங்களாகட்டும், ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்களாகட்டும், ரொம்ப வருஷம் வேலைக்கு சேர்ந்தவங்க இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை, கிடைக்கக்கூடிய சேவிங்ஸாக ஒரு விஷயத்த பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து எடுத்து கொண்டு போனோன்னா இந்த லைஃப் ஸ்டைலை அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு சொல்லித்தாங்க. என்ன இருந்தாலும் அதில் வந்து என்னென்ன விஷயத்தில் வந்து ஏறிட்டே போகும், அதாவது எக்கனாமிக்கலாக என்ன விஷயங்கள் டவுன்கிரேட் ஆகிட்டே வரும் அப்படின்றத நீங்கள் சொல்லித்தாங்க. எஜுகேஷன் என்றைக்குமே வந்து அழிக்கவே முடியாத ஒரு சொத்து. அந்த எஜுகேஷனை எங்கே வேணால் படிக்கலாம். எஸ்பெஷலி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சேருங்க. உங்களுக்கு அந்த ட்ராவல் டைம் ஆச்சும் வந்து உங்களுக்கு வந்து சேமிக்கப்படும். டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நீங்கள் காலையில் 8 மணிக்கு இப்போ பஸ்ஸில் ஏறி உட்காந்துடுறீங்க, இல்லை வண்டியை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதோடைய இப்போ நம்ம நேம் சொல்லணுன்றதுக்காக போனீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் டயர்ட் ஆகிருவீங்க. நெக்ஸ்ட் விஷயங்கள் உங்களால் யோசிக்கவே முடியாது. கரெக்டாக இதுவே சில ஊரில் கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. அந்த ஊரில் இந்த மாதிரி எஜுகேஷனே இல்லைன்றவங்க இங்கே ஹாஸ்டல் வந்து படிக்கிறாங்க, இல்லை வேறு ஊரை கடந்து வந்திருப்பேன். பட் இதே ஊரில் இருந்து நம்ம வந்து பேர் சொல்லணுமே அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் இது பண்ணுறோம். இந்த மனநிலை மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஏதோ ஒரு மொக்க காலேஜ் படிக்கிறீங்க, சரிங்களா? சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் ரேங்கிங்கில் வந்துட்டீங்க. ஐயோ இந்த காலேஜ் தான் படித்தேன், இவனுக்கு கொடுக்காதீங்கன்னு யாரை சொல்லுவாங்களா? நீங்கள் நாளைக்கு நம்ம சைலேந்திர பாபு சார் மாதிரி வரலாம், நாளைக்கு நம்ம கலெக்டர் இது மாதிரி நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகக்கூடிய தகுதிக்கு அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட படிக்கலாம், சரிங்களா? படிப்பு வந்து எத்தனையோ கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் படித்தாதான் நீ உருப்படுவேன், இந்த கோர்ஸ் படிக்காட்டி உருப்படவே மாட்டேன்றதே கிடையாது. தமிழ்நாட்டிலே ஆகட்டும், இந்தியாவில் எந்த கோர்ஸ் வேணால் படிக்கலாம். நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு வேணால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இப்போது நீங்கள் ஃபஸ்ட் இயரில் சேரும் போது ஒரு சூப்பர் கோர்ஸ் இருக்கும், அது சிவில் வந்து ஒரு காலத்தில் பயங்கரம் வந்து அடுத்த 4th இயர் நீங்கள் முடிக்கும் போது சிவில் இறங்கியிருக்கும், திடீர்னு பார்த்தா ஐடி செக்டர் ஏறி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் தைரியமாக உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்து படிங்க. பேரண்ட்ஸ் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்க வச்சதை படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுங்க. தேங்க்யூ.